வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான லவ்வர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மணிகண்டன் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல முழு படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மட்டும் மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கோவளம் பீச்சை நமக்கு காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. விக்கின்ற ஒரு நபருக்கு இன்னைக்கு ஃபேர்வெல் ஃபங்க்ஷனா இருக்கும். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப போன்ல ஒரு கேம் விளையாடுறாங்க. ரேண்டமா அது கேள்வி கொடுக்கும். அந்த கேள்விக்கான பதிலை இவங்க சொல்லணும். அந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட லவ்வரை எப்படி மீட் பண்ண, அந்த இன்சிடென்ட்டை சொல்லு அப்படின்ற மாதிரி வருது. இவங்களும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க செகண்ட் இயர் படிக்கும் போது தான் ஹீரோவை மொத வாட்டியா பார்த்திருப்பாங்க. நம்ம ஹீரோவோட பேரு அருண் அப்படின்றது. இவர் வராருன்னு தெரிஞ்சோம் பசங்க எல்லாருமே பயங்கரமா கிளாப்லாம் தட்டுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்திருப்பாங்க. அச்சசலா விஜய் சேதுபதி எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இவர் பேசுறாரு. இத பாக்குற இவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருது. நிறைய பேர் பக்கத்துல வந்து சூப்பரா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரினும் பக்கத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரின நடுவுல பாக்குறாரு. அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு ஈரினுக்கு புரியுது. ரெண்டு பேருமே அடிக்கடி பாத்துக்கலாம் செய்யறாங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பேசலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு நாள் ஈரினோட பர்த்டேவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. இவர்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் பிரசன்ட்ல இவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இவங்க சந்தோஷமா தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அந்த காலை பாக்குறவங்க செம்மையா பயப்படுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி தான் கால் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறது. ஒரு வேலை விஷயமா அம்பத்தூருக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ லொகேஷனை ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இவங்களா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ போட்டு அந்த போட்டோவை அவர் பார்த்திருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக என்கிட்ட சொல்லாம போன அப்படின்ற மாதிரி கோவப்படுறது. சொன்னா நீ விட்டுருக்க மாட்ட, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல அவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே காலை வேற கட் பண்ணிருப்பாங்க. இதனால உடனே கோவலத்துக்கு கிளம்பி போனோம் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவரோட பைக்ல பெட்ரோல் காலி ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. இப்ப ஃப்ரெண்டு தான் இவரை பிக்கப் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காரு. இவர் விஷயத்த சொன்னோன்னா ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, தேவையில்லாம அங்க போய் சீனை கிரியேட் பண்ணாத, நம்ம சரக்கு வேணா போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ அவங்க கிட்ட சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப ப்ராமிஸை பிரேக் பண்ணி இந்த இடத்துல சரக்கு அடிக்கிறாரு. அவங்கள பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரினோட வீட்டுக்கே போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் ரம்யான்னு ஒரு பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி தான் ஸ்டே பண்றாங்க. கீழே வா, உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ரூம்ல வச்சே பேசிக்கலாம், லாஸ்ட் டைம் வெளியே பேசி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கீழே வான்ற மாதிரி இவரும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப கீழே வந்தவர் இவங்களை பயங்கரமா திட்டுறாரு. என்கிட்ட போய் சொல்லி எதுக்காக போன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. விக்கியும் வரான்னு தெரிஞ்சா என்ன நீ விட்டுருப்பியா, அதனால தான் போய் சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் போக கூடாதுன்னு சொல்லியிருந்தா நீ போகாம இருந்திருக்கணும், இப்படி போய் சொல்லி மறைக்கலாம் கூடாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறது. ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஏற்படுது. நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி இவங்க ரூம்குள்ள போறாங்க. கோவப்பட்ட இவர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல இருக்க கார் கண்ணாடியை உடைச்சிடுறாரு. இப்ப கையில இருந்து ரத்தம் ஊத்தி இந்த இடத்துல மயங்கிடுறாரு. இவங்களும் சட்டுன்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல கூட்டு வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. டாக்ஸி புக் பண்ணிட்டேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப பேசுற மூட்ல நான் இல்ல, புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. பேசலனா இன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருக்கும் தூக்கம் வராது, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டாக்ஸில போய்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இனி பகல் நேரத்துல சரக்கே அடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணல, அது எதுக்காக பிரேக் பண்ண அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. ஏன் பிரேக் பண்ணன்னு உனக்கு தெரியலையா, நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாம அங்க போன, நீ பண்ண தப்புனால தான் நான் ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் இதுக்கப்புறம் சொல்லாம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாங்க. இங்கதான் லவ்வர்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோவும் இப்ப வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இவருக்கும் இவரோட அப்பாக்கும் செட்டே ஆகாது. இப்ப வந்தோன்னு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அம்மா தான் நடுவுல புந்து சமாதான பத்தி வைக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ இப்ப கரண்டா வேலை பார்க்காம இருக்காரு பாத்தீங்களா, அதனால அம்மாவும் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், நீ ரெஸ்யூம் மட்டும் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா, நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வச்சேன், இதை தாண்டி பிசினஸ் பண்ணணும்னு சொன்னேன், அதுக்கும் 15 லட்சம் ரூபாய் தந்தேன், எல்லாம் இப்ப போயிருச்சு, உன் லைஃபை நீ தாண்டா பாத்துக்கணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொலிட்டீஷியனோட பையனை பாக்குறதுக்காக போறாரு. ஏன்னா அந்த பையன் கிட்ட இவர் பிசினஸ் விஷயமா பேசி வச்சிருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கஃபே ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது விஷயமா பேசுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா சில் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப மதன் ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. அவரும் காஃபி எப்படி போடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அந்த வழியா வந்த ஈரின் இருக்காங்கல்ல, இப்படிதான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு காஃபி எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறாங்க. அவரும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எப்பனா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஆர்வமா கேக்குறாரு.
ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, முதல்ல நீ சரக்கடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோயின் கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காருல, அதனால சாமர்த்தியமா பேச்ச மாத்த ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க திரும்ப திரும்ப அதே விஷயத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால இவர் இருக்காருல, இன்னைக்கு அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம், வேலை இருக்குன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதை நம்மளே ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வீட்டுல பக்காவா ரெடி பண்ணிடுறாரு. இவங்க தினமும் மீட் பண்ணுவாங்க போல, அந்த மாதிரி ஹீரோயினை ஆபீஸ்ல இருந்து பிக்கப் பண்ணி ஒரு கஃபேக்கு கூட்டு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்வீட்டை எடுத்து வைக்கிறாரு. டேஸ்ட் பண்ண இவங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோயினோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க காலேஜ் டைம்ல க்ளோஸா பழகுனாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பத்தி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கிறாங்க. ஹீரோயினோட கழுத்துல ஒரு பைட் மார்க் இருக்கு, அதை இவங்களோட ஃப்ரெண்டு கவனிச்சிடுறாங்க. எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட, அவன் உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஃப்ரெண்ட் இப்படி அட்வைஸ் பண்றாங்கன்னா, ஹீரோ பண்றதை பத்தி எல்லாம் நிறைய இவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால தான் இந்த ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ரம்யான்னு ஒரு பொண்ணு வந்துடுறாங்க. அதாவது ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு ஸ்டே பண்றாங்கல்ல, அவங்க தான் இந்த ரம்யா. ஹீரோயின் ஏற்கனவே மதன் ஒரு நபரை மீட் பண்ணாங்கல்ல, அந்த மதன் இப்ப பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. மதனை பார்த்தோன்னே ரம்யா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவர் பெரிய விளாகரு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் மதன் இவங்களுக்கு சீனியரா இந்த இடத்துல சேர்ந்திருக்காருன்னு தெரிய வருது. இப்ப எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி அறிமுகமாகுறாரு. இந்த ரம்யாவை பொறுத்த வரைக்கும் இவரோட பெரிய ஃபேனா இருப்பாங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மதன் எல்லார்கிட்டயும் ஃபார்மலா பேசுறாரு. அன்னைக்கு காஃபி தந்ததுக்காக இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு தானே மதன் புதுசா சேர்ந்திருக்காரு, அதனால பார்ட்டி மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட பிரவீன் ஒருத்தர் படிச்சிருப்பாரு, இப்ப ஜாப்ல நல்ல லெவல ரீச் பண்ணிருப்பாரு. அதனால பார்ட்டி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிளான் பண்ணிருக்காரு. அந்த இடத்துக்கு போறதுல ஹீரோக்கு சுத்தமா உடன்படு கிடையாது. ஏன்னா போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரோட வேலையை பத்தி கேட்பாங்கல்ல, என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, காஃபி ஷாப் பிளான் இருக்கட்டும், நீ தான் டிசைனிங் ஒர்க் பண்ணுவல்ல, அது சார்ந்து ஏதாவது வேலையை தேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. இவருக்கு அந்த பிரவீனை பார்க்கும்போது செம்ம கோவமா இருக்கு. இந்த இடத்துல சில விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாக்குறது. இவரும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இது தெரிஞ்சு கூட அந்த பிரவீன் ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதனால சுத்தமா இவருக்கு பிரவீன் பிடிக்காது. ஹீரோயின் சொன்னதால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்காரு. அந்த இடத்துக்கே போக மாட்டாரு, சரக்கு அடிக்கிற இடத்துல சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இப்ப மத்த ஃப்ரெண்ட்ஸும் இங்க வான்ற மாதிரி இவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே முதல்ல வேலையை பத்தி தான் கேக்குறாங்க. இவர் தான் ப்ராப்பர் வேலையில இல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு அவாய்ட் பண்ணிட்டாரு. இவன் சூப்பரா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவான், பண்ணி காட்டுறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேக்குறாரு. இப்ப மிமிக்ரி எல்லாம் பண்றது இல்ல, அதே மாதிரி இப்ப எனக்கு மூணும் இல்லன்ற மாதிரி அவங்கள விட்டு கொஞ்சம் கலண்டுறாரு. இப்ப பிரவீன் கூட ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து பாக்குற இவருக்கும் செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப பிரவீனே இவரை கவனிச்சிடுறாரு. வா அருண், எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நல்லா இருக்கேன், ஒரு கஃபே ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. கஃபேக்கு இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாங்களா, நான் வேணா இன்வெஸ்ட் பண்ணவா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அது கொஞ்சம் டிலே ஆயிட்டே இருக்கு, இவனுக்கு டிசைனிங் ஒர்க் தெரியும்ல, அது சார்ந்த வேலைக்காக இவன் தேடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பிரவீனை பொறுத்த வரைக்கும் டிசைனிங் ஃபீல்ட்ல தான் டாப்ல இருக்காரு. டிசைனிங் ஃபீல்ட்ல ட்ரை பண்ண போறேன்னா நானே உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. பணம் வச்சிருந்தா பெரிய இவனா, நான் உங்ககிட்ட கேட்டனா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கோவப்படுறாரு. இப்ப எதுக்காக நான் தேவையில்லாம இப்பெல்லாம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி பிரவீனும் பதிலுக்கு கோவப்படுறாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சமாதானம் பத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இந்த மாதிரி பண்றது முத வாட்டி இல்ல, அதனால தான் ஹீரோயின் இவ்வளவு கோவப்படுறாங்க. இப்ப ஆட்டோ பிடிச்சி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எனக்காக உன்னை யாரு பேச சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. தெரியாம பேசிட்டேன், என்ன தனியா விடு, முதல்ல ஆட்டோ விட்டு இறங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஆட்டோ விட்டு இறங்கி சோகமா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் தான் தெரியாம கோவப்பட்டுட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சாரின்லாம் மெசேஜ் அனுப்புறாரு. அவங்க அந்த மெசேஜ் எல்லாம் பாக்குறாங்க, இருந்தாலும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க, கொஞ்சம் வேணும்ட்டே அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் பைக் ஓட்ட சொல்லித்தானு சொல்லியிருப்பாங்க, இவரும் பைக் ஓட்டெல்லாம் கத்து தந்துடுறாரு. அதே சமயம் ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வரல, அதை நினைச்சு பயங்கரமா இவர் கவலையில இருக்காரு. சரி டிசைனிங் ஃபீல்ட்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவரும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல இவருக்கு வேலையும் கிடைச்சிருது. ஐடி கார்டை போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுறாரு. ஹீரோயினும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பேசாம இருந்தாதான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்றதுக்காக தான் ஹீரோயின் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. வேலைலாம் எப்படி போகுதுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. மேனேஜர் மட்டும் கொஞ்சம் சுடுமுஞ்சா இருக்காரு, மத்தபடி எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் இந்த லவ் மேட்டரை வீட்ல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இப்ப வீட்ல மாப்பிளை பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்ப லவ் விஷயத்த உன்னோட வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், என்ன சொல்ற, இப்ப எனக்கும் வேலை இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஹீரோயின் ரிலேஷன்ஷிப்ல நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதனால கல்யாணம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எனக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ ஊன்னு சொன்னா என்னோட அம்மாவை கூட்டு வந்து உன்னோட அப்பா கிட்ட பேசிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட நடக்கிற சண்டைய பத்தி எல்லாம் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும்ல, கல்யாணம்ன்றது பெரிய முடிவு, நீ யோசிச்சே முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் சொல்லிட்டாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க.
அன்னைக்கு நைட் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரோட வீட்டுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. அம்மாக்கு இவங்க 2 பேர் லவ் பண்றது தெரியும். இப்ப அம்மாவும் இவங்க கிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்பா வராரு. அப்பா செம்ம போதையில வராரு. போதையில என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஈரனும் இந்த இடத்துல லைட்டா பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. குடிச்சா அவ வீட்டுக்கு போக வேண்டியது தானே, எதுக்காக இங்க வந்தீங்கன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஆக்சுவலா அப்பாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு லேடி கூட அஃபேர்ல எல்லாம் இருந்துட்டு இருக்காரு. நான் எந்த வீட்டுக்குனாலும் போவேன், அதெல்லாம் கேட்க கூடாதுன்ற மாதிரி இவர் பிரச்சனை பண்றாரு. இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து ஈரன் செம்மையா பயந்துடுறாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஹீரோ இதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ணிருக்க மாட்டாரு. இப்பதான் ஈரனுக்கு இதெல்லாம் தெரியுது. மதன் ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணாரு பாத்தீங்களா, அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட சேர்ந்த மாதிரி தான் நிறைய vlog எல்லாம் பண்ணிருப்பாரு. இப்ப பிரேக்கப் ஆனதுனால பழைய வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்காரு. இத பத்தி எல்லாம் ரம்யா தான் ஈரன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. எதனால திடீர்னு பிரேக்கப் ஆச்சு, நீங்க தப்பா நினைக்கலன்னா சொல்ல முடியுமான்னு ஈரன் கேக்குறாங்க. சின்ன சின்ன சண்டை போக போக பெரிய பெரிய சண்டையா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா முடிச்சிடுறாரு. அவருக்கு பெருசா சொல்றதுக்கு விருப்பம் இல்ல போல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அத போட்டோ எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹீரோ அவங்களோட ப்ரொஃபைலை எப்ப பாரு செக் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த அண்ணன் கிட்ட ஒரு முடிவை கேட்டலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வராரு. பார்த்தா அந்த அண்ணன் புதுசா ஒரு கார் வாங்கி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. என்னென்ன புதுசா கார் வாங்கியிருக்கீங்க போலன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அந்த அண்ணனும் ஜாலியா பேசுறாரு. இதை கொஞ்சம் எடு அப்படின்ற மாதிரி வீடெல்லாம் அந்த இடத்துல எடுக்க வைக்கிறாரு. இங்க வந்தா இதான் பிரச்சனை. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் எல்லாம் எடுக்கிறாரு. இப்ப அந்த கார்ல எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரைடு மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீ ஹோட்டல் பார்க்க ஆரம்பிச்சிடுறா, நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒப்புதல் குத்ததுனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேலையை ஒரு சைடு கவனிச்சுக்கிறாரு. அதே மாதிரி ஹோட்டலுக்கான இடத்தை தேடிட்டு இருக்காரு. இடம் பாக்குறதுக்கு இவர் அடிக்கடி போக வேண்டி வருது இல்ல, அதனால வேலையில பெருசா இவர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. இந்த விஷயத்தெல்லாம் மேனேஜரா கவனிக்கிறாரு. அடிக்கடி வேற லீவ் போடுறாருல, இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி டெர்மினேட் பண்ணிடுறாரு. இதை பாக்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, உடனே கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாத, கோவப்படுவா, சமயம் வரும்போது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் பக்காவா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. அதை பத்தி அந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டாரு. சூப்பரா போகணும், நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, என் சித்தப்பாக்கு நிறைய செலவாயிருச்சுடா, அதனால இப்ப காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம இன்னும் 6 மாசத்துல பெருசா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவர் ஆரம்பிக்க மாட்டாருன்னு ஹீரோக்கு தெரிய வந்துருது. என்னென்ன இப்படி பொறுப்பே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, இதனால என்னோட வேலை போயிருச்சுன்னு சொல்லிட்டாரு. வேலையை விட்டு உன்னை யாரா இதை பண்ண சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. அந்த அண்ணன் கிட்ட ரொம்ப இவர் எகிர ஆரம்பிக்கிறாரு. ஆனா கூட இருக்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, தேவையில்லாத பிரச்சனை வரும், நீ அமைதியா வான்ற மாதிரி இவர் அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ செம்ம போதையில இருக்காரு போல. சுத்தி இருக்க எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறதுலயே அவர் குடிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. நீ திரும்பி குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க. கொஞ்சோண்டு மட்டும் தான் குடிச்சேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் ஊருக்கு தான் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா, அப்ப விடு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. ஆக்சுவலா இவங்க போய் தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க ஒரு ட்ரிப்புக்கு தான் போயிட்டு இருக்காங்க. மதன் ஒரு vloggerல, அவர் தான் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணிருப்பாரு. அந்த ட்ரிப்ல எடுக்கிற எல்லா வீடியோவையும் யூடியூப்ல போடுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் 1 மில்லியன் ஃபாலோவர் வந்துடுறாங்க. இதனால சந்தோஷமா கேக் வெட்டி கொண்டாடுறாரு. ரம்யா இருக்காங்கல்ல, ட்ரீட் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் வீட்டுல இன்னைக்கு ஆளுங்க இருப்பாங்க, உன் வீட்டுல வேணா பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரம்யா, நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது, ஈரினும் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே ஆசைப்படுறதுனால ஈரினும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல பார்ட்டி பண்றதுக்கான ஏற்பாடுலாம் நடக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட்லாம் சப்ளை பண்றவரா தான் இருப்பாரு. இப்ப யார்கிட்ட இருந்தோ இவருக்கு ஆர்டர் வருது, கொடுக்க போனோம் அப்படின்றதுக்காக ஹீரோவையும் பைக்ல இவர் சேர்த்து கூட்டு போயிட்டு இருக்காரு. பார்த்தா ஆர்டர் கொடுத்ததே மதனா தான் இருக்கும். மதனுக்கு கொடுக்கறதுக்காக வரும்போது ஈரினும் பின்னாடி ஹீரோ இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. நீ இப்ப எங்க இருக்கன்ற மாதிரி கால் பண்ணி கேக்குறாங்க. நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், கேண்டீன் ஏரியால இருக்கேன், எதுக்காக கேக்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் இல்ல, சும்மா தான் அப்படின்ற மாதிரி இவங்களும் காலை கட் பண்ணிடுறாங்க. அவர் பொய் சொல்றதுனால பயங்கரமா இந்த இடத்துல கோவப்படுறாங்க. மதன் மாஸ்க் எல்லாம் போட்ட மாதிரி தான் அந்த ஜாயிண்ட்டை வாங்கிட்டு போறாரு. இருந்தாலுமே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அவர் ஓரளவுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது. அவர் யாருன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தேடிட்டு இருக்காரு. அப்பதான் அவர் vloggerன்றது இவருக்கு ஞாபகம் வந்துருது. மச்சான், நம்ம கிட்ட வாங்கினவன் vloggerரா, இவன் vlog எல்லாம் பாருன்ற மாதிரி காட்டுறாரு. இப்ப ஹீரோவும் போனை வாங்கி பாக்குறாரு. அவர் எடுத்த சில வீடியோல ஹீரோயின் பின்னாடி வரதை இப்பதான் நோட் பண்றாரு. திடீர்னு எங்க இருக்குன்னு கேட்டாங்கல்ல, அது எதனாலன்றது இப்பதான் இவருக்கு புரியுது. ஒருவேளை அவன் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. இப்ப நேரா ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கதவை தட்டணும்னா ஹீரோயினும் கதவை திறக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த இடத்துல பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. பேசணுன்ற மாதிரி இவரும் மாடிகை கூட்டு வந்துடுறாரு. அவன் கூட சேர்ந்து ட்ரிப்பு போயிருக்க, எதுக்காக அதை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. வேலை போனதை பத்தி நீ எதுக்காக சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ எதுக்காக இப்ப டாபிக்க மாத்துற, முதல்ல இதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இவர் இந்த மாதிரி தொல்லை பண்றது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. என்னால இந்த டார்ச்சரை இதுக்கப்புறமா தாங்க முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாரு. என்ன பிரேக்கப், நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. இவரை ரொம்ப பிரச்சனை பண்றதுனால சுகைல்னு ஒரு ஃப்ரெண்டு தான் இவரை சமாதானப்படுத்துறதுக்காக வராரு. பிரதர், நீங்க தள்ளி போங்க, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இப்பயும் பிரச்சனை பண்றாரு. சுகைல் கஷ்டப்பட்டு அவர் அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. டே பிரச்சனைலாம் வேணாம், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவரை கூட்டு போயிடுறாரு. சொந்தக்கார அக்காவும் அம்மாவை எழுப்புறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. பார்த்தா அம்மா எந்திரிக்கவே மாட்டாங்க. தம்பி அம்மா தூக்க மாத்திரை போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. இவரும் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. இவ பாக்குறதுக்காக அப்பா இந்த இடத்துக்கு வராரு. ஆனா இவர் அப்பா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாரு. உங்களால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அம்மா முழிச்சோன்னே எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அம்மா சேவிங்ஸா 12 லட்சம் ரூபாய் வச்சிருப்பாங்க, அது எடுத்து அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த லேடிக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி தந்திருப்பாரு, அதெல்லாம் அழுதுகிட்டே சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாதுடா, நீ சீக்கிரமா ஈரினை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டா நம்ம 3 பேருமே தனி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரன் இப்ப பேசாம இருக்காங்கல்ல, இது எப்படி அம்மாக்கு சொல்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஈரன் கிட்ட பேசுறதுக்காக இவர் நிறைய மெசேஜ் எல்லாம் பண்றாரு. ஆனா ஈரன் எந்த மெசேஜுக்கும் ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல விட்டுறாரு. இப்ப அவங்க ட்ரை பண்றாங்க, ஹீரோ எடுக்காமலாம் இருக்காரு. ஒரு நாள் இவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஈரன் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறாரு. அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா கிட்ட பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அவங்களோட பர்த்டே வருது, விஷஸ் சொல்லலான்றதுக்காக இவரும் மெசேஜ்ல விஷஸ் சொல்லிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட இருந்து கால் வருது. விஷஸ் சொன்னதுக்காக தேங்க்யூ சொல்றாங்க. இன்னைக்கு வீட்டுல பர்த்டே பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருக்கேன், நீ வரியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் போனோம் தான் ஆசைப்படுறாரு. ஆனா போனா பிரச்சனை ஆகும்ல, அதனால கொஞ்சம் தயங்குற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இல்ல இல்ல நீ வான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பர்த்டே பார்ட்டி நடக்குது. இவரும் அந்த இடத்துக்கு வந்து இவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்துடுறாரு. அன்னைக்கு பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோ கிட்ட இவங்க சொல்லிட்டாங்கல்ல, அதனால கிஃப்ட் தரதுக்காக வந்த சுகேல் இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க ஹீரோ இருக்கிறது தெரியுது. உடனே சுகையிலும் அமைதியா இருறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, மாடிக்கு போய் நம்ம தனியா பேசலாமான்னு கேக்குறாரு. இவங்க தானே இன்வைட் பண்ணாங்க, மறுத்தா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. சரி வா பேசலாம் அப்படின்ற மாதிரி மாடிக்கு கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, 6 வருஷமா நம்ம லவ் பண்ணிருக்கோம், நிறைய வாட்டி நமக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு, எதுக்காக இந்த பிரேக்கப்லாம், திரும்பி நம்ம முன்ன மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், நம்ம 2 பேருமே விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்பெல்லாம் பேசாத, நம்ம திரும்பி சேரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை வேகமா கட்டிலாம் பிடிச்சிடுறாரு. அப்பதான் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, கேக் வெட்டுறதுக்காக கூப்பிடுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கேக் வெட்டின ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, முதல்ல ஹீரோக்கு ஊட்ட மாட்டாங்க, எல்லாருக்குமே முதல்ல ஊட்டுறாங்க. கடைசியா தான் ஹீரோக்கு ஊட்டுறதுக்காக வராங்க. இவங்க லவ் பண்ண டைம்ல முதல்ல இவருக்கு சந்தோஷமா ஊட்டி இருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் இவரும் யோசிச்சு பாக்குறாரு. அவங்க பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொன்னாலும் ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. நம்ம திரும்பி சேரலான்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. நம்ம ட்ரிப்புக்கு போக போறோம், இத சர்ப்ரைஸா சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. நம்ம இன்னொரு நாள் வேணா போலாம் அப்படின்ற மாதிரி ஈரனும் அவாய்ட் பண்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருக்கோம் போலான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவை திடீர்னு இப்படியே விட்டு போறதுக்கு ஈரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. நீயும் வேணா வரியா அப்படின்ற மாதிரி ஃபார்முலா கேக்குறாங்க. ஹீரோ முதல்ல வரலன்ற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, போலான்ற மாதிரி முடிவு பண்ணி வரேன்னு சொல்லிடுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ட்ரிப்ல எப்படியாவது திரும்பி இவங்க கூட சேர்ந்துடணும்னு யோசிக்கிறாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, எப்படியாவது இந்த ட்ரிப்ல பிரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வந்தவங்க 3 ரூம் புக் பண்ணிடுறாங்க. ஈரன் என்ன சொல்றாருன்னா, 2 கப்பல் 2 ரூம்ல இருக்கலாம், அவங்க 2 பேர் மட்டும் தனியா இருக்கட்டும் சொல்றாரு. ஈரன் கிட்ட கேட்காம ஈரன் கூட இருக்கிறதுக்கு இவர் பிளான் போட்டிருக்காரு. ரம்யா இருக்காங்கல்ல, நம்ம 2 பேர் இருந்துக்கலாம் சொல்றாங்க. ஈரனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு ரம்யா கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவர் இருக்கார்ல, மதன் கூட இருக்கிற மாதிரி ஆயிருது. இவன் கூட இருக்க போருமா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப மதனும் இவரும் சேர்ந்த மாதிரி அந்த ரூம்க்கு வந்துடுறாங்க. இவர் வந்தோடனே ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரதர் எனக்கு ஸ்மோக்னா அலர்ஜி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்படியே பிரதர், அப்ப வெளியே போய் வெயிட் பண்ணுங்க, ஸ்மோக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி நான் ஈரன் ரூம்ல வெயிட் பண்றேன், நீங்க முடிச்சுட்டு கூப்பிடுங்கன்ற மாதிரி கிளம்புறாரு. இதனால ஈரன் இந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்திலாம் இவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. இவன் தான் செம்ம இரிட்டேட்டிங் கேரக்டரா இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனை விட்டு தள்ளுடா, ஈரன் கூட திரும்பி பேட்சப் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணு. இப்ப 2 பேருமே படுக்கிறதுக்கு ரூம் வந்துடுறாங்க. மதன் இருக்காரு பாத்தீங்களா, போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் யார் கூடயாவது சாட் பண்றானா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஈரனும் ஆன்லைன்ல தான் இருக்காங்க, ஒருவேளை ஈரன் கூட பேசிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப மதன் கிட்டயே நேரடியா பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரதர், ஆளு கூட சாட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. சேச்சா சும்மா தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே பீச் இருக்கு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி பீச்ல ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மதன் vlogger தானே, அதெல்லாம் ஒரு vlog மாதிரி இவர் எடுத்துட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல அந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க, இந்த மாதிரி குளிக்கும் போதா வீடியோ எடுப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஏன் இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி மதன் கேக்குறாரு. என்ன இருக்கா, யாழ் எதுக்காக நீங்க முதல்ல வீடியோ எடுத்தீங்க, முதல்ல இதை டெலீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை புடுங்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களே கேட்டு வந்துடுறாங்க. சோசியல் மீடியால இந்த வீடியோலாம் உன்னோட அப்பா பார்த்தா என்ன ஆகும், அதுக்காக தான் டெலீட் பண்ண சொல்லி சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. என் அப்பா பார்த்தா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் இதெல்லாம் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க.
நீ முன்ன மாதிரி இல்ல திவ்யா, ரொம்ப மாறிட்ட அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்றாரு. சுகைல்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட லவ்வரும் இந்த கேங்ல தான் இருப்பாங்க. இப்ப சுகைலும் ஹீரோவும் தள்ளி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உங்க ஆள் என்ன இப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, நீங்க அவ்வளவு ஃப்ரீடம் தந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. சுகையில என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்கு ஃப்ரீடம் தரணும், அவளோட ஃப்ரீடம் அவளோடது, என்னோட ஃப்ரீடம் என்னோடது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல பிரதர், நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. இந்த மதன் கேரக்டரே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்ப பாரு பொண்ணுங்க கிட்டே தான் பேசிட்டு இருக்கான். நம்ம இங்க இருக்கோன்றதை கண்டுக்கிறானா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் ஈரனை எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவ பாட்டுக்கு பிரேக்கப்னு சாதாரணமா சொல்லிட்டா. இந்த மதன் தான் அதுக்கு காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சுகையில இவர் எவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காருன்னு இவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. எப்ப பாரு நீ அவளை ஸ்பை பண்ணிக்கிட்டே இருக்க, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க, இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவ்வளவு தெளிவா சொல்லி கூட ஹீரோ புரிஞ்சுக்க மாட்டாரு. நீங்க வேற சும்மா இருங்க பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா பாட்டு வச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் ஆடும் போது மதன் கூட சேர்ந்த மாதிரி இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இத பாக்குற ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இவர் போன்ல இருக்க வேற ஒரு சாங் அந்த இடத்துல பிளே பண்ணிடுறாரு. இவர் இந்த இடத்துல குத்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதுதான் ஆட்கள் சேர்ந்த மாதிரி கேக்க எடுத்துட்டு வராங்க. என் பொண்டாட்டிக்காக தான் இந்த கேக்க வர வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஈரின் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் இவர் இருக்காரு பாத்தீங்களா, நல்லா சாப்பிடுன்ற மாதிரி கேக்கெல்லாம் வற்புறுத்தி ஊட்டி விடுறாரு. இவர் ஓவரா பண்றதா எல்லாருமே நினைக்கிறாங்க. போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. இருந்தாலும் இவர் கண்ட்ரோலே ஆக மாட்டாரு. நம்ம ரெண்டு பேர் திரும்பி சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா, எதுக்காக என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. நான் டார்ச்சர் பண்றேனா, நீ தான் என்ன டார்ச்சர் பண்ற, நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்தவர் கடல்ல விழுந்து இறந்துடலாம் நினைக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு வேகமா தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு வழியா அவரை தடுத்துடுறாங்க. நீங்க எல்லாம் போங்க, ஈரின் கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டாரு. திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. ஈரினும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கவர் இந்த இடத்துல வாந்தி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துதான் இவரை கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஹெல்ப் மதன் தான் பக்கத்துல இருந்து பண்றாரு. இந்த டைம் ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோயின் தான் கால் அட்டென்ட் பண்றாங்க. 5000 ரூபாய் கேட்டேன்னு அனுப்பி விட்டனே, வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்புறம் தான் ஆப்போசிட் சைட்ல ஹீரோயின் இருக்காங்கன்றது அம்மாக்கு தெரிய வருது. ஹீரோயினும் இந்த இடத்துல லைட்டா அழுகுறாங்க. என்னமாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. எனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு ஆண்டி, என்னால முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க அழுவுறத பார்த்து அம்மாக்கே கஷ்டமாயிருது. நீ அழதமா விடு அப்படின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இது வரைக்கும் நிறைய தொல்லலாம் குத்துருப்பாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இப்பதான் மதன் கூட இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மதனும் கேர்ள் ஃபிரெண்ட பத்தி தெளிவா சொல்லியிருக்க மாட்டாரு பாத்தீங்களா, இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறது. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ போட்டாங்கல்ல, அது மூலியமா கேர்ள் ஃபிரெண்டுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிருப்பாங்க. நிறைய பேர் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட எல்லாம் பேசாத, அவங்க கிட்ட எல்லாம் பேசாதன்னு கண்ட்ரோல் பண்ணுவாரு. அது நான் லவ்ல பண்றதா நினைச்சேன், அப்புறம் தான் ரொம்ப டாக்ஸிக்கா பண்ணிருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் இப்போ வரைக்கும் இன்னொன்று ரிலேஷன்ஷிப்குள்ள நுழையிறதுக்கான எண்ணம் கூட எனக்கு வரல அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் காலையில எல்லாருமே ஒரு மலையில ஏறிட்டு இருக்காங்க. அப்படி ஏறிட்டு இருக்கும் போது இவரும் சுகையெல்லாம் பேசுறாங்க. நேத்து ரொம்ப போதையில பண்ணிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 6 வருஷம் உண்மையா லவ் பண்ணிருக்கேன், அதனால தான் ஏத்துக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ 6 வருஷம் உண்மையா லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சுகையில் சொல்லிட்டு போறாரு. இவருக்கும் ஒரு மாதிரி ஆயிருது. மலை ஏறி ஈரின் உட்காந்து இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, என்கிட்ட சொல்லு, எதுக்காக திடீர்னு பிரேக்கப் பண்ணணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எத்தனை வாட்டி சொல்றது, நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இந்த விஷயத்தை ஏத்துக்க மாட்டாரு. உனக்கு மதனை பிடிச்சிருக்கு, நீ அவனை லவ் பண்ணலாம்னு நினைக்கிற, அதனால தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நேரடியா சொல்லுன்னு சொல்லிட்டாரு. இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப கூட பாரு, நீ புரியாத மாதிரி தான் பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டாங்க. இதனால இவரும் அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டார்ல, அதனால இவங்க கால் பண்ணி எல்லாம் பாத்துருப்பாங்க. ஹீரோ போனே எடுத்துக்க மாட்டாரு. இப்ப எல்லாருமே வந்து ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ தனியா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. இப்ப இவங்களும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் போன் எடுக்கலன்னு கேக்குறாங்க. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேல மேல என்ன கஷ்டப்பட்டாத, பிளீஸ் போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவர் இப்ப அளவே ஆரம்பிச்சிடுறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்புனே வச்சுக்கோ, எனக்கு திரும்பி ஒரு சான்ஸ் தான், நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, உன்னோட அம்மா திரும்பி உன்னோட அப்பாவுக்கு ஒரு சான்ஸ் தருவாங்களா, அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னா சட்டுன்னு இவரோட முகமே மாறிடுது. இவர் எதுவுமே பேசாம எந்திரிச்சு போறாரு. இவர் எவ்வளவு மோசமா நடந்திருக்காரு அப்படின்றது இவருக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. மறுநாள் ட்ரிப்ல இவங்க கூட சுத்துறாரு. ஆனா பெருசா ஈரினை தொல்லையே பண்ண மாட்டாரு. எல்லா இடத்துலயும் தள்ளி தள்ளி தான் நிக்கிறாரு. இப்ப தள்ளி நின்று இவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ஈரினே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்பதான் இந்த ஸ்மோக் பழக்கத்தை நீ விட போற, இதை விட்டாதான் நீ நல்ல நிலைமைக்கு வருவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதான் கடைசி சிகரெட், இதோட விட்டுருவான்னு சொல்றாரு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இதான் கடைசி சீக்ரெட், நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி மூணாவது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. இந்த சண்டையை பத்தி எல்லாம் அம்மாக்கும் தெரிய வந்துருதுல, அம்மா கிட்ட வந்துடுறா, நம்ம எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதை கேட்டு இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப இவங்க திரும்பி இவங்களோட ஊரை ரீச் பண்ணிடுறாங்க. மதன் கிட்ட கோவப்பட்டதுக்காக சாரி கேட்கறாரு. அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, டச்லயே இருங்கன்ற மாதிரி மதன் சொல்றாரு. இப்ப ஹீரோ எல்லார்கிட்டயும் சொல்றாரு, ஆனா ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு. இப்ப பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா பைக் வழியிலேயே மக்கர் பண்ண மாதிரி நின்றுது. திரும்பி ஸ்டார்ட் பண்றதுக்காக இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் எதுவுமே பேசாம கிளம்புறாருல, அதனால ஹீரோயின் வேகமா பக்கத்துல வந்துடுறாங்க. அவர் பிரேக்கப்க்கு ஏத்துக்கிட்டாருன்றத புரிஞ்சுக்கிறாங்க. சட்டுன்னு இவர் அக் பண்ணிடுறாங்க. பதிலுக்கு கூட இவர் அக் பண்ண மாட்டாரு. அவங்க வேலைக்கு போனோன்னு பைக் எடுத்துட்டு வேகமா கிளம்பிடுறாரு. இவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே 2 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பைக்ல இவரோட கஃபேக்கு வந்துடுறாரு. இவர் நினைச்ச மாதிரியே கஃபேவா ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, இத பண்ண நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டாரு. ஃப்ரெண்டும் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. அப்படி பேசிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா திரும்பினவங்க ஹீரோ இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருமே நார்மலா ஆயெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்ப பக்கத்துல வந்து ஹீரோவும் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரின் அந்த ஆபீஸ்ல இருந்து நின்றுப்பாங்க. பக்கத்துல இருக்க ஒரு ஆபீஸ்ல தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இதுதான் ஹீரோவோட கஃபேன்னு உங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் பாராட்டுறாங்க. உன்னை நினைச்சா சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்வீட் பிடிக்கும் பாத்தீங்களா, அதை இந்த இடத்துல ஒரு டிஷ்ஷாவே இவர் வச்சிருப்பாரு. இப்ப அந்த டிஷ் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு தராரு. காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களும் நடந்து போற அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. காதல் தொடங்குறதும் முடியறதும் நம்ம கையில இல்ல, அதை நம்மளால கண்ட்ரோலும் பண்ண முடியாது. காதல் ஒரு பேட்டில், காதல் ஒரு வார், அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும்னு ஜேம்ஸ் பால்ட்வின் ஒருத்தர் சொன்னதை நமக்கு போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. முடிவை கொஞ்சம் ஓப்பன் எண்டிங்கா தான் விட்டுருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.